அவருடைய இன்னொரு மிக முக்கியமான சிறுகதை வாடை. அதில் ஒரு ஆதிக்க சாதி மனிதர் இருந்து பெரிய ஆகிருதி. அவர் இந்த மழை நாளில் வயலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு நண்டுவாக்களி கடிச்சு இறந்து போயிடுறார். அவரை அந்த சாதியை சேர்ந்த மனிதர்களால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. அவர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய இரும்பு ராடு மாதிரி வச்சு அதில் கட்டி அவர் தூக்கி வண்டியில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பாடி 2 நாளில் ஒரு முதல் நாள் மறுநாள் வீணாக போயிடுது, நாற்றம் எடுத்துடுது. அப்போ யார் சுயசாதி பெருமை பேசக்கூடிய அவர்களுடைய தெருவில் வாழக்கூடியவர்கள், அந்த ஊரில் அவருடைய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த பிணத்தை தூக்குவதற்கு மனம் வரவில்லை. அந்த அளவுக்கு அந்த உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதே ஊரில் அந்த ஊரினுடைய விளிம்பிலே வாழக்கூடிய அந்த அருந்தையர்களை கூப்பிட்டு, செத்த மாட்டை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த அருந்தையர்களை அழைத்து அந்த இறந்த மனிதனை அப்புறப்படுத்துகிறார். அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாடியை தூக்க முடியாது, அந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆகிடுது, அது அழுகிடுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவர்கள் இந்த சவப்பெட்டியில் வைக்கிற மாதிரி அந்த உடம்பை சவப்பெட்டியில் வச்சு அதை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சாதி என்பது, இந்த சாதி மதிப்பீடுகள் என்பது எவ்வளவு தற்காலிகமானவை, தேவைக்கு ஏற்ப எப்படி அது மாற்றிக்கொள்ளக்கூடியவை அப்படிங்கிறது அந்த சிறுகதை வாயிலாக பூமணி சொல்றார். பூமணி எந்த இடங்களிலும் ஒரு அழுத்தமான ஒரு அரசியலை பேசக்கூடியவர் அல்ல. அவருடைய கதைகள் ஒரு கருப்பு நகைச்சுவை தன்மை படைத்த, ஒரு உள்ளடங்கிய தன்மை படைத்த கதைகள். அந்த கதைகளை படிக்கக்கூடியவர்களுடைய மனதில் அந்த கதைகள் இத்தகைய உணர்வுகளை கட்டி எழுப்பக்கூடிய கதைகளாக பூமணியினுடைய கதைகள் திகழ்கின்றன. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒரு நாகரீக சமூகத்தை, எல்லா பாலினங்களும் சமத்துவத்தோடு தங்களுடைய உறவை பேணக்கூடிய ஒரு சமூகத்தை, எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த சமூக இடைவெளிகளை மறந்து சமத்துவமாக வாழ பழகுவதற்கான ஒரு மன பழக்கத்தை உருவாக்குபவன் தான் கலைஞன். அத்தகைய ஒரு உன்னதமான கலைஞராக பூமணி அவர்கள் திகழ்கின்றார்கள்.